வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா? ஆல்ரெடி ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த எவிக்ஷன் வைக்க மாட்டாங்க, அதுதானே பிக் பாஸோட வழக்கம் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இருக்குமா இருக்காதா, என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் நந்தினியோட எலிமினேஷன் ஆயிருச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவங்க எலிமினேஷன் ஒரு பக்கம் போட்டோம். அவங்க அவங்களால வீட்டில் இருக்கவங்க பல பேருக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க முடியல, அவங்கள ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வீட்டுக்கு வெளில போயிட்டு இருக்கிறது தான் ரெண்டு பேருக்குமே நல்லது. ஒரு பக்கம் பிக் பாஸ் டீமுக்கு, வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு, நந்தினிக்குமே நல்லது அதுதான். ஸோ அதை நேற்று பிக் பாஸ் டீம் அவங்க போறேன்னும் போது பிக் பாஸ் மோட்டிவேட்லாம் பண்ணல. கிளம்புறியாமா, சரி கிளம்புமா, உன்னை வச்சு ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரியாலிட்டியே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸ் எப்படி இங்க ஒத்துக்க வைப்பாரு? அதனால நீங்க முதல்ல கிளம்புறேன்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. ஏன்னா அந்த ரியாலிட்டி இல்லை, எல்லாம் நடிக்கிறாங்கன்ற ஒரு பட்டுன்னு ஒரு உண்மையை போட்டு உடைச்ச உடனே எல்லாம் அங்க பதறி போட்டார்கள் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு. இந்த இடத்துல ஒரு 7 பேர் இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்காங்க. அதுல குறிப்பா இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அந்த கேட்டகரியில திவாகர் அவர்களை கிட்டத்தட்ட 30% ஓட்டிங்ல 30%, கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் ஓட்டிங்ல ஐயா இருந்திருக்கிறார். 29.51%, கிட்டத்தட்ட 30%க்கு ஒரு 0.50 தான் கம்மி. 1,54,000 வாக்குகள். கிட்டத்தட்ட டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 40,000க்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கு. இதுலயே அப்படி ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல அபிஷியல்ல 2 மடங்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த என்னன்னா 2வது பிளேஸுக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கும் 2 டைம்ஸ் டிஃபரன்ஸ்ல இருந்திருப்பார் அப்படின்றது வேணா கணிக்க முடியுது. ஏன்னா அந்த மாதிரி நீங்கள எல்லாரும் போய் அட்டாக் பண்ணி அதுக்கு அவர் ஒரு பயங்கரமான ஓட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி விட்டீங்க. அந்த லெவல்ல இன்னும் ஒரு 3-4 வாரத்துக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போறாத அளவுக்கு ஓட்டிங் வந்துட்டு இருக்குது அப்படின்றது தான் திவாகரோட பாயிண்ட். அடுத்து ஆதிரை 21.56, 1,12,000. ஸோ இவங்க 2வது பிளேஸ்ல இருக்காங்க. பட் இருந்தாலும் நேற்று ஆதிரைக்கு ஒரு 50-50 கொடுக்கலாம். ஒரு சில பாயிண்ட்ஸ் நல்லா பேசினாலுமே அந்த ஒரு ஆட்டிடியூடும் சரி, பிக் பாஸை கேள்வி கேட்டது பல பேருக்கு பிடிக்கல அப்படின்றது தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்கள ஒரு லாஜிக் இருக்குன்றதால ஐ வில் டெல். பட் ஸோ நேற்று எபிசோட்ல 50-50 கொஞ்சம் டேமேஜும் ஆயிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆதிரை தரப்பு. அடுத்து வியானா 15.94, 88,000 வாக்குகள். ஸோ வியானா பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பேசுது. அந்த பொண்ணு எப்போ பாயிண்ட் பேசினாலும் பக்காவா பேசுது. என்ன அதை கன்வெர்ட் பண்ற ரேஷியோ இருக்குல்ல, கன்வெர்ஷன் ரேஷியோ, அது பெருசா வெளியே ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆதிரை கன்வெர்ட் பண்றது எல்லாம் மெயின் ஸ்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணி அதை அழகா சூப்பரா ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஆனா வியானாவோட கன்வெர்ஷன் ரேட் அந்த அளவுக்கு பெருசா மாற மாட்டேங்குது. அதை கரெக்டா பாயிண்ட்டை பார்த்து எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு ஸ்கோர் பண்ணாங்கன்னா வியானாக்கான பேஸுமே இன்க்ரீஸ் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வியானா தெளிவாக தான் இருக்காங்க. அடுத்து பிரவீன் 8.87, 46,000 வாக்குகள். நேற்று எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுதாரு, இதெல்லாம் பண்ணாரு. அதெல்லாம் எபிசோட்ல போடுவாங்க நினைச்சிருப்பாரு போல இருக்கு. நாங்கள் எபிசோட்லயும் போட மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோன்ற மாதிரி டீம் முடிவு பண்ணிட்டாங்க. இதில் குறிப்பா அவர் இந்த வீட்டில் எந்த ஒரு டாஸ்க்குமே விளையாடாத போயிடக்கூடாது. பிரவீன் வந்தா கேம்ல விளையாடி சத்தான் போனான்னு இருக்கணும். எதுவுமே விளையாடாத போனான்னு சொல்றதே என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிலாம் அழுதுட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன தேவையில்லாத விஷயத்துல போயிட்டு அது திவாகரை டார்கெட் பண்றன்ற பேர்ல அவருடைய பேர் அவரே டேமேஜ் பண்ணிக்கிறாரு. வேற யாரும் வேணாம் பிரவீனோட பேரை கெடுக்கிறதுக்கு. அவரே தன்னுடைய பேரை டேமேஜ் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள இருப்பார் அப்படின்றது தான். இப்ப நான் 4 பேர் சொன்னேன்ல, இந்த 4 பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறதால விஜய் அவங்க சேனலுக்கு கண்டென்ட் இருக்கு. திவாகர் மூலியமாவும் இருக்கு, ஆதிரை மூலியமாவும் இருக்கு, வியானா மூலியமாவும் இருக்கு, பிரவீன் மூலியமாவும் இருக்கு, பிரவீன் ராஜ் மூலியமாவும் கண்டென்ட் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றது தான் பாயிண்ட். அடுத்து அப்சரா 8.56. அப்சராவோட நிலைமை தான் கொஞ்சம் மோசமான நிலைமையா இருக்கு. ஏன்னா அப்சரா, கலை, பிரவீன் இந்த 3மே டான்ஸ் ஜோன்ல தான் நான் வைக்கிறேன். ஏன்னா அப்சராக்கு ஓட்டு வருது, ஆனா பெருசா கண்டென்ட் இல்லை. என்ன சொல்றேன்னா அந்த பேசிஸ்ல அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் பண்றாங்களே, அந்த ஏரியால இருந்து ஓட்டு வருது. பட் அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்சரா பெருசா எதுவுமே தெரியல. என்ன ஸ்கிரீன் பிளேஸ் எடுத்தாங்க, எத்தனை எபிசோட், 1 மணி நேரம் எபிசோட்ல எவ்வளவு இடத்துல வந்தாங்க அப்சரா. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் பெருசாக லைவ்லையுமே ஆக்டிவ் இல்லாத இருக்கிற ஒரு கேட்டகரி தான் அப்சரா. ஸோ அவங்க இருக்கிறதும் ஒன்று, இல்லாத இருக்கிறதும் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். ஒன்று. அடுத்து கலையரசன் 8.81. அதான் தற்பெருமை கேங் இருக்குல்ல, அந்த தற்பெருமை கேங்கோட ஒரு முக்கிய மெம்பர் தான் இவர். ஆனால் அவர் பேசுறதெல்லாம் நிறைய பேசுவார், நல்லா பேசுகிற மாதிரி பேசுறாரு. ஆனால் எங்கே பேசணும்னு பேச முடியாது. பின்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம பார்வதி அக்கா கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏத்துன்னு ஏற்றிக்கிட்டே இருப்பார். இதில் கலையரசன் அப்படின்றதும் டேஞ்சர் ஜோனில் இருக்கிறார்.
இவரை வச்சு ஏதாவது கண்டென்ட் தேத்தலாம், மில்க் பண்ணலாம் அப்படின்றதால சேனல் கொஞ்சம் யோசிப்பாங்க கலையரசன் மேட்டர்ல. ஓகே, கொஞ்சம் பார்க்கலாம்பா பைபிள தேர்வாப்பில் அப்படின்ற மாதிரி கலையரசன் யோசிப்பாங்க. அடுத்து பிரவீன் காந்தி 7.45. பிரவீன் காந்தி லாஸ்ட்ல இருக்கிறதே பாட்டம் ஆஃப் த லிஸ்ட் பிரவீன் காந்தி தான். ஸோ இந்த வாரம் பிரவீன் காந்திக்கு பாயசத்தை போடுறது உறுதியா இருந்தது. டில் நவ் நேற்று வரையும் உறுதியா இருந்தது. எப்ப நந்தினி வீட்டை விட்டு போனாங்களோ அப்பயே பிரவீன் காந்திக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர் எலிமினேட் 50% ஆகலாம், எலிமினேட் ஆகாத இருக்கிற வாய்ப்பு 50%. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ், நீங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க, அதனால நீ இன்னொரு கண்டஸ்டன்ட் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றத கூட நான் நியாயம்னு ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சேவ் பண்ற கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பான், ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பை கொடுக்கலாம். இந்த பிரவீன் காந்தியை வச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் பண்ண போறீங்க? ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவர் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறத விட வீட்டை விட்டு எலிமினேட் பண்றதே மக்களுக்கும் நிம்மதி, உங்களுக்கும் நிம்மதின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஒரு கொஸ்டினை கொடுத்து கேட்க சொல்லும் போது கூட அவர் வேற ஏதோ ட்ராக்ல வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. இன்னும் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பெட்டர் பிரவீன் காந்தியை வீட்டை விட்டு அமைச்சிருங்க. பிரவீன் காந்தி கலை, இது ரெண்டு பேர்ல யார் வீட்டை விட்டு அமைச்சாலும் ஓகே. பட் அதுல பிரவீன் காந்தியால உங்களுக்கு ஒண்ணுமே தேராதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல முடிவா பார்த்து பண்ணி விடுங்கன்றது தான் என்னோட கருத்து. எலிமினேஷன் இல்லைன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி எலிமினேஷன் இருந்தால் தான் நம்ம ஷாக் ஆகணும் இந்த நிலைமையில அப்படின்றத சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் வரேன். பை கைஸ்.